உலகத்திலேயே 94வது வயசு வரைக்கும் ஒரு பெருசு இந்த சமூகத்துக்காக போராடிக்கிட்டே இருந்ததுங்க. தன்னோட வாழ்நாள்ல தான் சம்பாதிச்ச அன்பை விட அதிகம் வெறுப்பு தாங்க. எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்களாலேயே தூற்றப்பட்டவர் தான் தந்தை பெரியார். ஆனா இந்த 94 வயசு வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவருக்கு சலிப்பே தட்டலைங்க. நேத்து ஏன் நீ வீடியோ போடல அப்படின்னு கேக்குறீங்களா? யாரும் கேக்குறீங்கல்ல, நானா சொல்றேன். உண்மையாலுமே எனக்கு சலிப்பு தட்டிட்டு தாங்க நான் வீடியோ போடல. ஏன்னா நம்ம வீடியோ ஓடுறதே இல்ல. ஒரு 1000 வியூஸ் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால யூடியூப்ல இருந்து வர வருமானமும் இல்ல. இப்ப நீங்க குடுக்கற பணம் தான் சேனலை டே பை டே ரன் பண்றதுக்கே உதவியா இருக்கு. அதுக்காக நாங்க எங்க வீட்டுல ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னு கிடையாதுங்க. நாங்க கண்டிப்பா ஸ்வீட் செஞ்சு சாப்பிட மாட்டோம். அதனால அந்த சலிப்பு தட்டி நம்ம வீடியோ போடலீங்களா? ஈவினிங் அன்னூர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் 2 பேர்த்தோட முழு உருவ சிலை திறப்பு விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னைக்கு வீடியோவும் போடல. அங்கேயாவது போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் கிளம்பி போனோம். புரட்சி தமிழன் இனமுரசு சத்யராஜ் அவர்களும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களும், அப்புறம் எங்க கோவையுடைய தந்தை கோவை கூரா அவர்களும், இவங்க எல்லாரும் சிலை படிப்பகம் எல்லாம் திறந்து வச்சு பேசவும் போறாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். நேரா அன்னூர் போயிட்டோம்ங்க. அன்னூர் ஜங்ஷன்ல ஒரு 10 கொடி அந்த ரவுண்டானால பறந்துட்டு இருந்தது. என்னடா இது சுத்தி கொடி மட்டும்தான் இருக்கு, எங்க கூட்டம்னு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் அந்த போஸ்டர் எடுத்து பார்த்தா அதுல நல்லி செட்டிப்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம் போட்டிருந்தாங்க. எது நல்லி செட்டிப்பாளையமா? அன்னூர் இல்லையா? அன்னூரே ஒரு கிராமம் நினைச்சுதான் போனோம். அதுலயும் நல்லி செட்டிப்பாளையம்னு ஒரு கிராமம். 2 பேத்துக்கிட்ட கேட்டோம்னா என்ன ஊருங்க? அதுங்களா தெரியலீங்க, நான் அக்கட்டால போய் யார்ட்டையாவது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்னாரு, அப்படியே யூட்டர்ன் எடுத்து அந்த மேட்டுப்பாளையம் ரோட்ல போனீங்கன்னா அங்க 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க இருந்து லெஃப்ட் வருங்க, அது எடுத்து போனீங்கன்னா அங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாருங்க. என்னடா இன்னும் போகணுமா, பேசாம போயிடலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இல்ல என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலான்னு கிளம்பி போனோம்ங்க. கிராமமுங்க, கிராமத்துலயும் கிராமம், ஒரு கிராமம். மைக்கேல் மதன காமராஜன்ல சொல்ற மாதிரி குக்கிராமத்திலயும் குக்கிராமம். இந்த கிராமம் மட்டும் தமிழ்நாட்டுல இல்லாம போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அத்திப்பட்டி மாதிரிதான் இருந்திருந்திருக்கும். ஆனா நேத்து அந்த கிராமம் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. நம்ம எல்லாம் பக்கத்து தெருவை இணைக்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்போம். அப்புறம் அரசியல் கட்சிகள்லாம் வந்து தென்னக நதிகளை இணைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் போர் அடிச்சதுன்னா இந்திய நதிகள் மொத்தமா சேர்க்கலாம், ஒண்ணு சேர்த்தலாம் அப்படின்லாம் பேசுவாங்க. கிரிக்கெட்ல மட்டும்தான் வட இந்தியா தென்னிந்தியான்னு இல்லாம இந்தியாவா இருக்கும். ஆனா நேத்து நல்லி செட்டிப்பாளையம்ங்கிற அந்த கிராமம் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் பக்கத்துல நிக்க வச்சு அழகு பார்த்துச்சு. இந்தியாவுக்கே இது புதுசு. இந்தியாவுல இது நடக்குமா அப்படின்னு கூட தெரியாது. வட இந்தியாவை சேர்ந்த தந்தை அண்ணலும் தென்னிந்தியாவை சேர்ந்த பாபா சாஹேப் பெரியாரும் 2 பேரும் பக்கம் பக்கமா நின்னு பக்கமா இந்த இந்திய மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அண்ணன் ராசா அவர்கள் சொன்ன ஒரு விளக்கத்தை கேட்டு ஆடி போனங்க. ஏன் இவரு தந்தையுமாவும் அவர் அண்ணலுமா இருக்காரு அப்படின்னா, அண்ணன் ராசா சொன்ன விளக்கம், பிற்படுத்தப்பட்ட சாதியில் பிறந்த பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடினார். தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்த அண்ணல் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடினார். அப்பதான் நல்லி செட்டிப்பாளையத்தை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க. அங்க 2 சமூக மக்கள் தான் இருக்காங்களாமா. ஒருத்தங்க கோட்டுக்கு கொஞ்சம் கீழே, இன்னொருத்தவங்க கோட்டுக்கு கொஞ்சம் மேல. பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் மேல கீழே. 16 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேல் கீழ் அப்படிங்கிற இந்த விஷயமே அந்த மக்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குங்க. ஆனா அங்க என்ன பெரிய மேஜிக் நடந்ததுன்னு தெரியல, நடுவுல இருக்கிற அந்த கோட்டை எடுத்து அனைவரும் சமம்னு ஆயிட்டாங்க. எஸ், அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஒருங்கிணைத்து நிறுத்திய கிராமம் தான் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற நல்லி செட்டிப்பாளையம். இப்ப நான் பேச வேண்டிய விஷயத்த அப்படியே முன்னாடி கொண்டு போய் வைக்கிறேன். நேத்து நல்லி செட்டிப்பாளையத்துக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா இதோ இத மிஸ் பண்ணிருப்பேன். எதான்னு கேக்குறீங்களா? நம்ம இனமுரசு சொன்னத கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர வேண்டும். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. இங்க தோழர் இஷானா அவர்களை பார்த்தேன். எனவே பேசுவோம். தோழர் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப், பிச்சு எடுக்கிறீங்க. இது மாதிரி பல இஷானாக்கள் உருவாக வேண்டும் ஆசைப்படுறேன். ஏன்னா
இல்ல அது என்னன்னா நம்ம ட்ரையா பேசி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை வந்து இறங்கி காமெடியில கலோக்கியில வச்சு அடிக்கணும் பாருங்க, அப்பதான் அது உள்ள போய் ஏறும். அதைத்தான் வந்து கலைவாணர் NSK பண்ணாரு, அதைத்தான் நடிகவேல் MR ராதா பண்ணாங்க, அதைத்தான் நண்பர் மணிவண்ணன் கூட சேர்ந்து நானும் கவுண்டமணியன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுவே வேற ஒரு நாளா இருந்திருந்தா பெருமை பீத்த கதை வீடியோன்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு அழுன்னு அழுதுருப்பேன். இனமரசு தொடர் என் பேரை சொன்னது மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு என் பேர் அங்க குறிப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எஸ், இந்த பெருமையெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நல்லிசெட்டிப்பாளையத்துல இந்த வார்த்தையை கேட்டதுதான் எனக்கு இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கெல்லாம் அடிக்கடி கேட்பீங்களே, என்ன திராவிடம் என்ன திராவிடம்னு. இதோ இதுதான் இனமுரசு பேசினதுதான் திராவிடம். இது வரைக்கும் நானும் தோழர் சத்யராஜ் அவர்களும் நேருக்கு நேரா பேசினது கிடையாது. நம்மளோட வீடியோவை அவர் பாக்குறாரு, அவ்வளவுதான். அவரோட உயரம் என்ன பிசிக்கலா மட்டும் சொல்லலைங்க, அறிவோடையும் சொல்றேன். அவ்வளவு உயரத்துல இருக்கிற நம்ம தோழர் ஒரு சாதாரண யூடியூபருங்க. ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அவரு சொன்னப்போ எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சுங்க. ஆனா இப்ப வரல, ஏன்னா அது சொன்னது நல்லிசெட்டிப்பாளையத்துல. இதெல்லாம் தோழர் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இங்க கட்டாயம் இருக்கா? ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் திராவிடம். நம்ம புள்ள பேசுது, என் புள்ள பேசுது, நீ பேசுமா, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதே மற்ற கட்சியில எடுத்துக்கங்க. இதே இப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருக்கே, அவன் மிதிச்சு மேல ஏறணும்னு மட்டும்தான் நினைக்க, மிதிக்கிறது யாருன்னு கூட பாக்குறது கிடையாது. அப்படி யாருன்னு பாக்காததுனாலதான் 41 பேர் மரணம். நல்லிசெட்டிப்பாளையம் கிராமம் ஒரு குட்டி கிராமங்க. அது அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 1500 பேர் தான் இருப்பாங்க. இந்த 1500 பேருக்கு இந்த 2 சிலை தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 143 கோடி மக்களின் சார்பாக நிறுத்தப்பட்ட சிலைதான் அந்த 2 சிலை. பக்கம் பக்கமா 2 பேர்த்துடைய சிலையும், பக்கத்திலேயே ஒரு படிப்பகம். இந்த ஒரு செயலை செஞ்சதுக்காகவே அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களையும் நம்ம கை வணங்கி நன்றி சொல்லணும். இப்போ நான் சொல்றேன், ஆனா நேத்தே தோழர் சொல்லிட்டாரு, அதையும் கேட்டுருங்க. கவனமா இருக்கணும். ஆகவே இந்த 2 கண்கள் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், அதற்கு வந்து இந்த நல்லிசெட்டிப்பாளையம் வந்து ஒரு மாதிரி கிராமமா இருக்குது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் கோடானு கோடி கும்பிடு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிராம மக்களுக்கு நன்றி. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுல கலந்துகிட்டதும் முதல் முறை, பெருமையாவும் இருக்குது. ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து, சாதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிட்டும் இருக்கு. ஜாதியை அந்த மக்கள் பயன்படுத்துவது தன்னுடைய உரிமைக்காக. எந்த ஜாதியை காமிச்சு நீயும் படிக்காதன்னு சொன்னாங்களோ, இப்போ அந்த படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் மட்டுமே அந்த மக்கள் ஜாதிய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லிசெட்டிப்பாளையம் அப்படிங்கிறது ஒரு குக்கிராமம் இல்லைங்க, அது ஒரு மாடல் கிராமம். கிட்டத்தட்ட நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய சமத்துவபுரத்தின் வெற்றி இந்த கிராமம் தாங்க நல்லிசெட்டிப்பாளையம். அன்னூரே கிராமம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நல்லிசெட்டிப்பாளையம் அங்க எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு நினைச்ச எங்களுக்கு இன்னைக்கு இந்த அத்திப்பட்டி இந்திய வரைபடத்துக்கே உறக்க சொல்லி இருக்கிறது. நாங்க தான் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்து வைத்திருக்கிறோம். வட இந்தியாவில் பிறந்த தந்தை அண்ணலையும் தென்னிந்தியாவில் பிறந்த பாபா சாஹேப் பெரியாரையும். இத கூட நாங்க சொல்லலைங்க, அண்ணன் ராசா தான் சொன்னாரு. ஒருவேளை பெரியார் வட இந்தியாவில் பிறந்திருந்தால் அண்ணலாயிருப்பார், அண்ணல் தமிழகத்தில் பிறந்திருந்தால் பெரியாராயிருப்பார். நம்ம ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து சில இடங்கள்ல வியந்து போய் நிக்கிறோம்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை விட சிறந்த ஆட்சி ஒரு ஆள்னால கொடுத்துட முடியுமா அப்படின்னு எல்லாருமே அங்க புள்ளி வச்சு நின்னோம். அதுக்கப்புறம் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்திலேயே 2-3 புள்ளிய வச்சு கண்டினியூ பண்ணி கொண்டு போனாரு. மிக சிறப்பான ஆட்சிய 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காரு. கலைஞரின் திட்டங்களை தாண்டியும் இதுக்கு மேல ஒரு ஆள்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் அண்ணன் ராசா அவர்கள் பேசினாரு. பெரியார் வட இந்தியாவில் பிறந்திருந்தால் அவர் அம்பேத்கர் தென்னிந்தியாவில் பிறந்திருந்தால் அவர் பெரியார் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராசா நிறுத்தினாரு. அடுத்தது வந்த இனமுரசு அவர்கள் இது அப்படியே இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி. இவங்க 2 பேரும் ஜெர்மன்ல பிறந்திருந்தா அவரு காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை காரல் மார்க்ஸ் வட இந்தியால பிறந்திருந்தா அம்பேத்கர், அதே காரல் மார்க்ஸ் தென்னிந்தியால பிறந்திருந்தா
பெரியாரு அப்படி அப்படி அப்படியே ஒரு படி மேல ஒரு படி மேல ஒரு படி மேலன்னு கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இனி என்ன ஆனாலும் ஒரு ஆள் பார்த்தா கூட வீடியோ போடுறத நிறுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். உண்மையாலுமே பர்சனலா எனக்கு ஒரு ஐ ஓபனரா இருந்தது நல்லிசெட்டிப்பாளையம். கூடிய விரைவில் நம்ம அந்த நல்லிசெட்டிப்பாளையம்ங்கிற கிராமத்துக்கு, மாடல் கிராமத்துக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். கூண்டுக்குள் அடைபட்டு கிடந்த எனவே பேசுவோம் முதல் முறையாக கிராமத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிறது. கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடமாய் பயின்று வந்த பாரதி ராஜாவை போல் நாங்களும் நல்லிசெட்டிப்பாளையம் கிராமத்துக்கு மறுபடியும் போலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவோட. என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பெருமை எருமை இருக்கும்ல. அதுவும் இனமுரசு தோழர் நம்மள சேனலை பத்தி பேசினதுக்கு அப்புறமும் பெருமைப்படாம இருந்துட முடியுமா? அதுவும் அவரு சொன்ன ஹேட்ஸ் ஆஃப். அந்த பெருமைக்காகவே மறுபடியும் ஒரு தடவை அந்த வீடியோ போட்டுறாங்க. ஏன் சந்தோஷத்துக்காக. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தொடர வேண்டும். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. இங்க தோழர் இஷானா அவர்களை பார்த்தேன். எனவே பேசுவோம். தோழர் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். பிச்சை எடுக்கிறீங்க. இது மாதிரி பல இஷானாக்கள் உருவாக வேண்டும் ஆசைப்படுறேன். முதல் முறையாக எனவே பேசுவோம் தன்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருக்குன்னா கண்டிப்பா இதுதான். மீண்டும் சந்திப்போம் விரைவில் நல்லிசெட்டிப்பாளையம் கிராமத்தில் கிராம மக்களோட. இனி கோயம்புத்தூருக்கு நம்ம தோழர்கள் யாரு வரணும்னு நினைச்சாலும் இங்க ஏதோ சிலை இருக்குதாமா அப்படின்னு போயிடாதீங்க மேக்க. ஒருவன் தன்னுடைய சிலைய வச்சிருக்கான் ஒரு இடத்துல, அது ஊரே போய் பாக்குது. ஒரு ஊரே சேர்ந்து உலகத்துக்கான 2 சிலைய வச்சிருக்காங்க. அத போய் பாருங்க. நல்லிசெட்டிப்பாளையத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நல்லிசெட்டிப்பாளையம் அப்படிங்கிற அந்த மாடல் கிராமம் இனி கோவைக்கான அறிவு சுற்றுலாவா மாறப்போகுது, மாறணும். அங்க இருக்கிற படிப்பகத்துக்கு உங்களால முடிஞ்ச புத்தகங்களை கொடுங்க. நாங்களும் ஒரு 10-12 புத்தகம் எடுத்து வச்சிருக்கோம். போகும்போது கண்டிப்பா கொடுத்துருவோம். நாங்க எப்படி கொடுக்கறது, நாங்க எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. நாங்க நல்லிசெட்டிப்பாளையம் போறோம். அங்க இருக்கிற கான்டாக்ட் பர்சனோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம தாப்பேதிகாவுடைய கூரா அண்ணன் கிட்ட கேட்டாலும் அந்த டீடைல்ஸ் கிடைக்கும். உங்கள் ஆதரவை நான் மட்டும் இல்லைங்க, நல்லிசெட்டிப்பாளையமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.